வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎம் கிசான் விவசாயிகளின் கவனத்திற்கு. பிஎம் கிசான் பணம் வரவில்லையா? நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசின் மிக முக்கியமான திட்டமான பிரதமர் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் 3 தவணைகளாக தலா ரூபாய் 2000 வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் சமீப காலமாக பல விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு இந்த நிதி வந்து சேருவதில்லை என்ற புகார்கள் எழுந்துள்ளன. இதற்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகளை பற்றி இங்கே விரிவாக பார்ப்போம். பணம் வராமல் போக முக்கிய காரணங்கள்: மத்திய அரசு தற்போது இகேஒய்சி நடைமுறையை முழுமையாக கட்டாயமாக்கி உள்ளது. ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண்ணிற்கு வரும் ஓடிபி மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் வழியாகவோ இதனை முடிக்காதவர்களின் கணக்குகள் தற்காலிகமாக முடக்கப்பட்டு உள்ளன. விவசாயிகளின் பெயர் ஆதார் அட்டையில் உள்ளபடியே வங்கி கணக்கு புத்தகத்திலும் இருக்க வேண்டும். ஒரு சின்ன எழுத்துப்பிழை அல்லது இனிஷியல் மாறுபாடு இருந்தால் கூட கணினி சரிபார்ப்பின் போது பெயர் நிராகரிக்கப்படும். மேலும் வங்கி கணக்குடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டு, அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் டிபிடி வசதி செயல்பாட்டில் இருக்க வேண்டியது கட்டாயம். விவசாயியின் பெயரில் உண்மையிலேயே நிலம் இருக்கிறதா என்பதை உறுதி செய்யும் லேண்ட் சீட்டிங் முறை இப்போது தீவிரமாக்கப்பட்டு உள்ளது. ஆன்லைன் ஆவணங்களில் நில சரிபார்ப்பு நோ என்று இருந்தால் நிதி உதவி நிறுத்தப்படும். வருமான வரி செலுத்துபவர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் குறிப்பிட்ட நில அளவுக்கு மேல் வைத்திருப்பவர்கள் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கான நிதி உதவி நிரந்தரமாக நிறுத்தப்படுகிறது. இதற்கு தீர்வு காண்பது எப்படி? உங்கள் பணம் நிறுத்தப்பட்டிருந்தால் எளிய வழிமுறைகள் மூலம் அதனை சரி செய்யலாம். பிஎம் கிசான் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நோ யுவர் ஸ்டேட்டஸ் என்ற பகுதிக்கு சென்று இகேஒய்சி மற்றும் லேண்ட் சீட்டிங் ஆகியவை எஸ் என்று இருக்கிறதா என பார்க்கவும். இகேஒய்சி செய்யப்படவில்லை என்றால் உடனடியாக ஆன்லைன் மூலமாகவோ அல்லது இ சேவை மையம் மூலமாகவோ புதுப்பித்துக் கொள்ளவும். உங்கள் வங்கிக்கு நேரில் சென்று ஆதார் எண்ணை கணக்குடன் இணைக்க கோரிக்கை விடுங்கள். நில ஆவணங்கள் தொடர்பான சிக்கல் இருந்தால் உங்கள் பகுதி கிராம நிர்வாக அலுவலரை அணுகி பட்டா மற்றும் நில விவரங்களை ஆன்லைனில் சரியாக பதிவேற்றம் செய்ய சொல்லுங்கள். இவற்றை சரியாக முடித்தால் வராத முந்தைய தவணை பணத்தையும் சேர்த்து உங்கள் கணக்கில் பெற முடியும். இதன்படி கவனிக்க வேண்டிய விதிமுறைகள்: மத்திய அரசின் புதிய விதிகளின்படி இனி விவசாய குடும்பத்தில் தகுதி உள்ள ஒருவர் மட்டுமே இந்த நிதியை பெற முடியும் என்ற கட்டுப்பாடு தீவிரமாக்கப்பட்டு உள்ளது. நில விவரங்களை வருவாய்த்துறை மூலம் முறையாக சரிபார்க்காத விவசாயிகளுக்கு இனி வரும் தவணைகள் நிறுத்தப்படும். எனவே உரிய நேரத்தில் ஆவணங்களை புதுப்பித்து மற்றும் புதுப்பிப்பது அவசியமாகும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.